ஹாய் கைஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ஹெட் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஃபர்தரா இன்னும் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்றது, எப்படி நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றத பத்தி பார்க்க போறோம் ராஸ்பெரி பைல. பிகாஸ் ராஸ்பெரில என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, எப்படி ராஸ்பெரி பைல ஓஎஸ் அப்லோட் பண்றது, நான் அப்லோட் பண்ற பிறகு அந்த ஐபி அட்ரஸ் எப்படி நம்ம ஃபோன் ராஸ்பெரி பை எப்படி நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஐபி அட்ரஸ் வச்சு எப்படி நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்றது. இப்போ லேப்டாப்புமே என்னோட அடிவோன் கனெக்ட் ஆயிருக்கு லேப்டாப், அது மாதிரி ராஸ்பெரி பை அடிவோன் ரெண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த அடிவோன்றது என்னது அப்படின்னா ஃபோன் ஹாட்ஸ்பாட் தான். ரைட்டா? சரி, ஃபோன் ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அது ஐபி அட்ரஸ் போட்டு தான் நான் இங்க வச்சிருக்கேன். இந்த டைம் நோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் லாஸ்ட் வீடியோல காட்டினேன். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு இங்க வரலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி புட்டில ஓபன் பண்ணதே காட்டணும் லாஸ்ட் வீடியோல இல்லைங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க என்னதான் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க செய்ய முடியும்ன்றதை செஞ்சு காட்டுறேன். ஸோ முதல் ஸ்டெப் என்ன எப்பயும் செய்யணும் அப்படின்னா, இது ஓபன் பண்ணிட்ட உடனே சூடோ சூடோ ஆப் சூடோ ராஸ்பை கான்ஃபிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கான்ஃபிக் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. இதுல போயிட்டு இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன் இருக்கா இல்லைங்களா? இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ல வந்துட்டு இதுல நிறைய இருக்கும். இதுல ஐடூஸ் எனபிள் பண்றதுக்கு இது, எஸ்பி எனபிள் பண்றதுக்கு இது, விஎன்ஸ் எனபிள் பண்றதுக்கு இது, எஸ்எச் எனபிள் பண்றதுக்கு நிறைய இருக்கும். நீங்க எதை வேணும் ஆன் பண்ணிக்கலாம். எஸ் ஆன் கேட்கும் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தா ஆன், நோ கொடுத்தா ஆஃப். அந்த மாதிரி விஎன்சி தான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுவேன் எப்பவுமே. ஏன்னா அடுத்த வீடியோல வந்து விஎன்சி இப்போ சொல்லி தர போறேன் நான். அதனால இப்பயே ஆன் பண்ணிக்கிறேன். விஎன்சி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் ஆன் ஆன் கேட்கும். எனபிள் பண்ணிக்கிறேன். என்ன விஎன்சி சர்வர் டு எனபிள் அப்படி கேட்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் ஆகும். அவ்வளவுதான், எனபிள் ஆயிடுச்சு. இப்போ அது வெரி சிம்பிள். எனபிள்னு பாருது நமக்கு. அதுக்கடுத்து அகைன் இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ல போயிட்டு அதை எனபிள் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். கேமரா எனபிள் பண்ணிக்கலாம். நீங்க கேமரா கனெக்ட் பண்றதை கேமரா எனபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு எஸ்பி எனபிள் பண்ணிக்கலாம். ஐடூசி எனபிள் பண்ணிக்கலாம். யூவாட் யூவாட் எனபிள் பண்ணிக்கலாம். ஒன் வயர் டு எனபிள் டு ஒன் வயர் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டு ஒன் சம்திங் இருக்கு, அதை எனபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிமோட் ஜிபிஐ வேணா பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான், எதுவும் நீங்க செஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்து நிறைய இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஜிபியூ இருக்கு. ஸோ நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கீபோர்ட் லேஅவுட்லாம் நீங்க வந்துட்டு மாத்திக்கலாம். டைம் ஜோன் மாத்திக்கலாம். நிறைய நீங்க பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து டிஸ்பிளே ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ரெசல்யூஷன் ஏதாவது பார்த்தலன்னா நீங்க ரெசல்யூஷன் நீங்க மாத்திக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு நார்மல் ரெசல்யூஷன் நார்மல் ரெசல்யூஷன் நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கிறத அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். நீங்க வேணும்னா எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கலாம். பட் எல்லா ரெசல்யூஷன் வைக்க முடியாது நம்மளால. ஒரு குறிப்பிட்ட ரெசல்யூஷன் வைக்க முடியும். அது விஎன்சி போகும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. விஎன்சி விவர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப என்னன்றதை நம்ம கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு. இதுல போயிட்டு நமக்கு விஎன்சி ரெசல்யூஷன் ஒன்று இருக்கு. இதை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ பத்தி பார்க்கலாம். நம்ம எப்படி இதெல்லாம் செட்டிங்ஸ் பண்றது அப்படின்ட்டு. இதுக்குன்னு ஒரு தனி ஃபைல் வச்சிருக்கேன். அந்த ஃபைலை மட்டும் போட்டா போதும். இது நீங்க செட்டிங்ஸ் பண்ணவே தேவையில்லை. என்னன்ற நெக்ஸ்ட் வீடியோ பத்தி பார்க்கலாம் நம்ம. ஸோ நிறைய இருக்கு. இது நீங்க ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க பார்க்கலாம். கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எப்படி வந்துட்டு அப்கிரேட் பண்றது. பிகாஸ் நம்ம ஓஎஸ் போட்டிருப்போம், அது பழைய வெர்ஷனா இருக்கும். புதுசாக அப்டேட் பண்ணிப்பாங்க. சாஃப்ட்வேர் சேஞ்ச் இருக்கும் ராஸ்பெரி பை ஓஎஸ்ல. அது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அது எப்படி பண்றதுன்னா, ஒரு கமாண்ட் இருக்கு. சூடோ ஆப் கெட் அப்டேட். அவ்வளோ சிம்பிள். சூடோ ஆப் கெட் அப்டேட் இது கொடுத்தீங்கன்னா போதும். இது டைப் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். உங்களுடைய ராஸ்பெரி பை ஓஎஸ் அப்டேட் ஆகும். ஏதாவது புது அப்டேட் ஏதாவது இருக்கு, சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது இருக்குன்னா அப்படியே அது அப்டேட் ஆகும். அப்படியே ஓகே, பக் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதுல, அது அப்டேட் ஆகும். பட் இட் டேக்ஸ் சம் டைம். இது முடிய டைம் ஆகும்னால நான் செஞ்சு காட்டல. ஒன்றும் இல்லை, இது டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு கண்டினியூ சம்டைம்ஸ் கேட்கும், இல்லை கேட்காது. கேட்கும்போது ஒய் கொடுத்தீங்கன்னா அடுத்து மூவ் ஆகும். என் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஸ்டாப் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகாது, அந்த மாதிரி அப்டேட் ஆகாது. அந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்கும். இது அப்டேட் பண்றதுக்கான மெத்தடு. அப்கிரேட் வந்துட்டு அதே தான். அப்டேட் எடுத்துட்டு அப்கிரேட் டைப் பண்ணா போதும். அப்கிரேட் வெரி சிம்பிள். அப்கிரேட்னா ஏதாவது சாஃப்ட்வேரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுவது. ஓகே, இது 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 வந்துட்டு கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் இது 1 hour கூட முடிய டைம் ஆகும். இதுக்கு நெட்வொர்க் நல்லா ஸ்பீடா இருக்கணும் இது பண்றதுக்குலாம். ஏன்னா அப்பதான் அது வந்து முடியும் சீக்கிரமா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணீங்க எப்பவுமே எடுத்தோடனே பண்ணணும் எப்பவுமே. ஓகே, அதுதான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஏதாவது நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா கூட நீங்க இங்க தான் ஒர்க் பண்ணணும். லைக் பைப் இன்ஸ்டால் நம்பை இந்த மாதிரி. ஓகே, நம்பை எதாவது இன்ஸ்டால் பண்றீங்க, இல்லை ஏதாவது மேட்பிளாட்லிப் இன்ஸ்டால் பண்றீங்க,
இல்லைன்னா ஓப்பன் சி இன்ஸ்டால் பண்றீங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு, வயரிங் பை இருக்கு, அப்புறம் எல்என் கர்சஸ் இருக்கு, எவ்வளவோ இருக்கு இல்லையா? அப்புறம் மிஷின் லேர்னிங் ஏதாவது எஸ்கேஎல்என் ஏதாவது பண்றீங்க, வாட்டர் இட் இஸ், உங்களுக்கு எது தேவையோ நீங்க என்ன வேணாலும் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க அதை இன்ஸ்டால் பண்றதுக்கான டெர்மினல் பிளாக் தான் வந்துட்டு இது. ஸோ இங்க டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான கமெண்ட்ஸ் நெட்ல இருக்கும். பட் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன முக்கியமான சில லைப்ரரிஸ் இருக்கு, அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பட் இதான் அந்த இடம் சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். நீங்க அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க அதை. சரிங்களா? ரைட். இப்ப எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது, எப்படி அப்டேட் அப்கிரேட் பண்றது சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ அடுத்து இன்னொரு சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்துட்றேன் கூடவே. அதுதான் வந்து Winscp. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் Winscp. ரைட்டா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் த ஃபைல் டு ஒன் பிளேஸ் டு ராஸ்பெரி பை டு லேப்டாப். இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை நம்ம. ரைட்டா? ரொம்ப சிம்பிளா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லாகின் பேஜ் வரும். இல்லை நியூ சைட்டை கிளிக் பண்ணிட்டு ஹோஸ்ட் நேம் வரும், இல்லை டைப் பண்ணிடுது அந்த ஐபி அட்ரஸை. அதாவது என் போன்ல இருந்து பார்த்த ஐபி அட்ரஸ் லாஸ்ட் செஞ்சு காட்டினாலே அது இங்க டைப் பண்ணிருப்போம். 192.168.43.181. அது ஐபி அட்ரஸ். யூசர் நேம் வந்துட்டு பை அண்ட் பாஸ்வேர்டு வந்து ராஸ்பெரி. இது டிஃபால்ட் மாறாது. ஓகே, நீங்க மாத்தினீங்கன்னா செக் பண்ணிக்கணும். நீங்க இதான் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் மாறாது. ஓகேவா? லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா அத்தன்டிகேட்டிங் வருது, எஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ரைட்டா? ஸோ இது இன்னொரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலா இந்த புட்டி அப்படின்றது என்னது அப்படின்னா, கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், நீங்க பண்ண கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த Winscp அப்படிங்கிறது இவர் யார் அப்படின்னா, ராஸ்பெரி பை ஓஎஸ் உள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது கோடிங் எடிட் பண்றீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு இந்த புட்டியில பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஸோ ஈஸியா நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கோடிங் புதுசா நீங்க இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து டெஸ்க்டாப்னு இருக்கு. இதை ராஸ்பெரி பை உள்ள இருக்கக்கூடிய இது எல்லாமே அதான் வச்சிருக்கேன். பாத்தீங்களா? டிங்டர் கோட், ஆன்லைன் கிளாஸ் கோட், சம்திங் எது டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ராஸ்பெரி பைக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ராஸ்பெரி பை, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது என் சிஸ்டம். ரைட்டா? என்னோட சிஸ்டம் உடைய ஃபைல்ஸ் எல்லாமே இது பாத்தீங்களா? ஆஃபீஸ் பேர் போட்டு வருது. அண்ட் எங்க இருக்குன்னா, ஐ திங்க் என்னோட இது வந்துட்டு OneDrive உள்ள இருக்கும். OneDrive எங்க இருக்குன்னு பார்க்கணும். நான் இப்போ இது வரைக்கும் OneDrive. ஸோ OneDrive என்னோட சிஸ்டம் தான் இருக்கும். என்னோட லேப்டாப் சிஸ்டம் இது. என்னோட டெஸ்க்டாப்ல இதெல்லாம் தான் இருக்கு. ஓகே, டெஸ்க்டாப்ல இதெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ராஸ்பெரி பைல இருந்து டெஸ்க்டாப்க்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கூட ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் .c ஃபைல் அனுப்புறோம் அப்படின்னா, இந்த .c ஃபைல் அப்படியே ட்ராக் பண்ணி இங்க அனுப்பிச்சிட்டா போதும். ரைட்டா? இப்போ போயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ போய் பாத்தீங்கன்னா இந்த ஃபைலிங் வந்துருச்சு நமக்கு இப்போ. ஸோ ராஸ்பெரி பையோட ஃபைல் என் லேப்டாப் இப்போ வந்துருச்சு. இப்போ ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் நல்லா ஸ்பீடாக இருக்கும், அப்போதான் முடியுது. நெட்ஒர்க் தேவையில்லை, பட் நல்ல நெட்ஒர்க் தான் போதும். நல்ல சிக்னல் இருக்க நெட்ஒர்க்காக தான் போதும். ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. வெரி சிம்பிள். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம இதில் கோடிங் எடிட் பண்ணுறது, இங்கே எடிட் பண்ண கோடிங் எப்படி நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது, அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறத ஜாயின் பண்ணி ஒரு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் ரைட் அண்ட் ஹாவ் சேஸ். பாய்.